Hi students, welcome to KC Botany. நாம இந்த வீடியோல 12th Botany அதாவது Pure Science Botany ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 and 2 ரெண்டு சாப்டர் தான் மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே போல் பப்ளிக் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சாப்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். அதே போல் செகண்ட் சாப்டரில் கொஸ்டின் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் ரெண்டு சாப்டர்லும் ஈவனாக பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் அளவு கேட்பாங்க. மினிமம் நமக்கு ஒரு லெசன்லேருந்து 10 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மு. அதனால் 20 மார்க்ஸ். அதனால் இப்பயே இந்த லெசன்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்குது, புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது புக் பேக் சொல்லுங்கள் ப்ளஸ் வந்து இன்டீரியர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் புக் பேக் ப்ளஸ் வந்து இன்டீரியர். ஸோ புக் பேக்கு நம்பர்ஸும் ப்ளஸ் கொஷினும் கொடுத்துருக்கோம், அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ புக் பேக்கில் 26 இந்த க்ளோன் இது பேசிக்கான கொஷினு, இது கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். அதுக்கடுத்து 27. ஸோ இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதே போல் 29. ஸோ புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின் தான் கொடுத்துருக்கோம். அதே போல் 35 சுரப்பு ஒரு டப்பிட்டம். அதுக்கடுத்து இந்த கேந்திரோஃபில்லி மெலிட்டோஃபில்லி இது எல்லாமே சிம்பிளான கொஷின், அதனால் இதெல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. அதே மாதிரி 38 இந்த 38 வரும்போது எண்டோத்தீலியம் வேறு எண்டோதீசியம் வேறு, சரிங்களா? எண்டோத்தீலியம் அப்படிங்கிறது ஓவியலில் இருக்கக்கூடியது, எண்டோதீசியம் அப்படிங்கிறது ஆந்தரில் இருக்கக்கூடியது, சரிங்களா? அந்த மகரந்த பை அப்படின்னு சொல்லுவோம், அதில் இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு கொஷினை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மாற்றி எழுதுறாங்க. அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 41, அதுக்கடுத்து 42 அப்படிங்கிறது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸில் கூட நமக்கு ஒரு சில டைம் வந்து கேட்பாங்க. பல்கரு நிலைனா என்ன, அதோட வணிக ரீதியில் முக்கியத்துவம், அது வந்து நல்லா படிச்சுருங்க. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 10 மார்க்ஸ் அளவுக்கு 10லேருந்து 12 கூட கேட்கலாம் ஒரு சில டைம். ஏன்னா 1 மார்க் கண்டிப்பாக ஒன்று உண்டு, 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு, ஒரு சில டைம் 1 மார்க்கு 2 கூட என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது நமக்கு 12 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணிடும் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு சாப்டர்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மந்த்லி டெஸ்ட்டு, மிட்டம் டெஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. அதேமாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஏன்னா பியூர் சயின்ஸுக்கு நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ பியூர் சயின்ஸுக்கு யாருமே அப்டேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலை விடுங்க. நம்ம இருக்கோம். ஸோ நம்ம பியூர் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு லைக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இங்கே பாருங்கள், மெலிட்டோஃபிலி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 47 பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி 47 வேறு, எண்டோதீசியம் வேறு எண்டோத்தீலியம் வேறு. அதுக்கடுத்து டப்பிட்டத்தின் பணிகள் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதே போல் போலன் கிட் இந்த கொஸ்டினை என்ன பண்ணியிருந்தாங்க எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 50 இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினு. அதுக்கடுத்து இன்டீரியர் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த கொஷினை நல்லா படித்து வச்சுங்க. முதிர்ந்த மகரந்த பை குறுக்குவெட்டு தோற்றம், படம் அறிந்து பாகம் குறி, இது கூட எக்ஸ்பிளனேஷனும் கேட்கலாம், சரிங்களா? எக்ஸ்பிளனேஷனோட கேட்டால் அது வந்து 5 மார்க் கொஷின், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிர்மிகோஃபில்லி இது வந்து இயர் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. போத்துகள், ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதிர்ந்த கருப்பையின் அமைப்பு, படம் அறிந்து பாகம் குறி. ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த டைகாட் சீடோட ஸ்ட்ரக்சர், இது இயர் கொஷினில் கேட்டது. இது எல்லாமே இயர் கொஷினில் கேட்டது தான். ஸோ மார்க் பண்ணுறதுல ரொம்ப முக்கியம் கொடுத்து என்ன பண்ணீங்க பார்த்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்லாம் மார்க் பண்ணாமல் இருப்போம், அதனால் அது படிக்க வேண்டாம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களால் அது முடியல அப்படின்னா மார்க் பண்ணுற கொஷினாவது என்ன பண்ணுறங்க ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த 54 படிச்சிருங்க. 55 இது வரைக்கும் கேட்கல, நமக்கு புக் பேக்காக இருக்குது, இது வரைக்குமே கேட்கல. அதனால் இந்த வருஷம் லாஸ்ட் இயரே எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ இந்த வருஷம் நியூ கொஷினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியான கொஷின் தான், அது வந்து படித்து வச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 57. ஸோ 57 சொல்லவே தேவையில்லை, இது வரைக்கும் 7-8 இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் கூட நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதுமாதிரி இந்த 56 வந்து படிச்சிருங்க. 59 62 கருவுந்திசு கருவுராக்கணி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து இன்டீரியர் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காற்று மகரந்த சேர்க்கை மலரோட பண்புகள், இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ சாப்டர் 2, ஸோ சாப்டர் 2ல் புக் பேக்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறத நல்லா படிச்சிருங்க. ஏன்னா அதிகமாக நமக்கு வந்து புக் பேக்கில் இருக்கிறதான் கேட்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 22 இது வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் 23 வந்து கேட்கல. ஸோ இந்த வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 24
இது எக்கச்சக்க டைம் வந்து என்ன பண்ணிட்டாங்க கேட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது 3 பேர் தானே இருக்குது அதெல்லாமே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக அதெல்லாமே கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்த 25 26 27 28லாம் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அது படிச்சுருங்க. மெண்டல் வெற்றிக்கான காரணங்கள் அது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து லா ஆஃப் டாமினன்ஸ் அதை வந்து படிச்சுருங்க. 30 இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷினில் இந்த மோனோஹைபிரிட் கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பண்பு கலப்பு. இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்ரோக்கல் கிராஸ் பரிமாற்ற கலப்பு. இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்துருங்க வச்சுங்களா. அதுக்கடுத்து கொல்லி மரபணுக்கள் லீத்தல் ஜீன் அப்படிங்கிறது இது எல்லாமே இன்டீரியரில் வரக்கூடியது. அதுக்கடுத்து சோதனை கலப்பு டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது. முதுமரபு முயற்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கேட்டாங்க அட்டாவிசம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து மெண்டல் ஆய்வுக்கு ஏன் வந்து பட்டாணி செடியை வந்து அவர் தேர்வு செஞ்சார், அந்த கொஷின் வந்து என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள். ஸோ இதுலேயுமே ஒரு சில கொஷின் நம்ம வந்து மார்க் பண்ணாமல் இருப்போம். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம்தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணதை என்ன பண்ணுங்கள் நல்லா படிச்சுங்க. கோல்டன் கொஷின் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது இயர் கொஷினில் கேட்டது. ஸோ முடிஞ்சால் இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பண்பு கலப்பினை கூர்ந்தாய்ந்ததின் மெண்டல் உருவாக்கிய 2 முக்கிய விதிகள். இது ரொம்ப சிம்பிளானது தான். அந்த 2 விதிகள் நேம் எழுதியிருந்தாலே நமக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுலையுமே நம்ம கொஷின்லேயே சொல்லியிருக்கோம் அந்த 2 விதியும். சரிங்களா, அது பார்த்துருங்க. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த ஓங்குதன்மை மறைத்தல் எடுத்துக்காட்டுடன் விவரி. இந்த கொஷினை நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முழுமையற்ற ஓங்குதன்மை. இந்த 2 5 மார்க்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து மற்ற 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது 2 தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோபிளாச மரபொழி பாரம்பரியம் லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க கேட்டாங்க. அதுக்கடுத்து இந்த பசுங்கணிக பாரம்பரியம். சரிங்களா, ரெண்டுமே சேம் இது தான். நம்ம 2 இதாக பிரித்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்து வச்சுங்க. சரிங்களா, அது இது வரைக்கும் அதிகமாக கேட்காது இந்த பல்காணி பாரம்பரியம். அது வந்து பார்த்து வச்சுங்க. இந்த வேறுபாடுகளோட முக்கியத்துவம் இதெல்லாமே இயர் கொஸ்டினில் வந்து என்ன பண்ணது கேட்டது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. மோஸ்ட்லி இதுதான் நமக்கு வந்து வரும். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எல்லாமே ஷேர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இதோட பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கொஷனுக்கும் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. டெலிகிராம்லேயுமே ஷேர் பண்ணோம். அது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீட் எக்ஸாம் இஷ்யூனால. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்ன பண்ணுறேங்க ஜாயின் பண்ணுறேங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக பிரித்து தான் ஷேர் பண்ணுவோம். அதனால் அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ரீசெண்டாக நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால் வீடியோஸ் வந்து கண்டினியூ அப்டேட் பண்ண முடியல. இனிமேல் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.